ஹாய் நண்பா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய துணை நிறுவனம் SBI லைஃப்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அப்ளை பண்றதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இன்டர்வியூ மூலமா ஹையர் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல, ஃப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கு அட்வைசர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய துணை நிறுவனம் SBI லைஃப் இன்சூரன்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிகம் an எம்ப்ளாயி, இன்னொன்னு வந்து பிகம் an அட்வைசர். சோ எம்ப்ளாயி கேட்டகரி அப்படின்னா மந்த்லி சேலரி வாங்கக்கூடிய ஜாபுங்க. சோ அதுதான் எம்ப்ளாயி கேட்டகரியில நிறைய ஜாப் கொடுத்திருக்காங்க. டிவிஷனல் சேல்ஸ் மேனேஜர், டெவலப்மெண்ட் மேனேஜர், பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், இது எல்லாமே பேன் இந்தியா லெவல் ஓபனிங்ஸ். செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிகம் an அட்வைசர். அதாவது அட்வைசர் கேட்டகரி அப்படின்னா லைக் நீங்க ஒரு பார்ட்னர் மாதிரி SBI லைஃப் இன்சூரன்ஸ்ல அட்வைசர் ஆப்பர்ச்சுனிட்டில மணி earn பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற இந்த அட்வைசர் கேட்டகரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது 18 வயது கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும். அதை ஃபாலோ பண்ணி எவ்வளவு வயது இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும். 10th தாண்டி என்ன படிச்சிருந்தாலும் எல்லாருமே இந்த அட்வைசர் கேட்டகரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எலிஜிபிள் தான். சோ SBI லைஃப்ல நீங்க ஒரு அட்வைசரா ஜாயின் பண்ற பட்சத்துல உங்களுக்கு கமிஷனை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ இதனால உங்களுடைய growth எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ட்ரைனிங் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி நீங்க SBI லைஃப்ல அட்வைசர் கேட்டகரியில ஒர்க் பண்ணி மணி earn பண்ணலாம் அப்படிங்கறதையும் தெளிவா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ கம்ப்ளீட்டா செக் பண்ணி பாருங்க. 10th வரைக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறீங்களா, நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் ஓகே தான். இல்ல நீங்க வந்து ஒரு ஆல்ரெடி பிசினஸ் ப்ரொஃபைல இருக்கக்கூடிய பீப்புளா இருந்தாலும் அடிஷனல் இன்கமா ஒரு அட்வைசர் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணலாம். வேலை இல்லாம இருந்தா கூட அட்வைசர் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு பார்ட் டைமா நீங்க எடுத்து பண்ணலாம். இது மூலமா ஒரு ரீசனபிள் இன்கம் உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். சோ அட்வைசர் கேட்டகரிக்கு அப்ளை பண்றதுக்கு ஜாயின் ஆஸ் அ லைஃப் மித்ரா அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணுங்க. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். சோ இதுல பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டா நீங்க ஃபில் பண்ணிருங்க. இந்த கேப்சா வேல்யூ என்டர் பண்ணிட்டு ஐ அக்செப்ட் அப்படிங்கறத கொடுத்து சப்மிட் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிருங்க. ஒன்ஸ் உங்க அப்ளிகேஷன் SBI லைஃப் உடைய கரியர் டீமுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஃபர்தரா உங்களை கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா SBI லைவ்ல இருந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அதுல பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் கேட்டகரியில டிவிஷனல் லெவல்ல இருக்கு, ஜோனல் ஏரியா லெவல்ல கொடுத்திருக்காங்க, பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் லெவல்ல கூட கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே பேன் இந்தியா லெவல்ல ஓபனிங்ஸ் இருக்கு. இந்த ஜாப் எல்லாத்துக்குமே வந்து எனி டிகிரி படிச்சிருந்தா போதும் எலிஜிபிள் தான். பர்டிகுலரா டிவிஷனல் சேல்ஸ் மேனேஜர் ஜாபுக்கு MBA படிச்சவங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். சோ ஒரு ஜாபுக்குமே இந்த இடத்துல நோ மோர் அப்படிங்கிற டேப் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பாருங்க. பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வைஸா டிவிஷன் வைஸா கொடுத்திருக்காங்க. பேன் இந்த லெவல்ல ஓபனிங்ஸ் இருக்கு. சோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஜாபோடைய டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துடும். சோ இந்த ஜாப் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது 2 வருடத்துல இருந்து அதிகபட்சம் 6 வருடங்கள் வரைக்கும் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. லைக் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் ஓகே, ஆர் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பினான்சியல் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல ப்ரிஃபர்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷரா இருந்தாலும் இந்த மாதிரியான ஜாபுக்கு ஸ்கில் இருக்கிறவங்க அப்ளிகேஷனை போடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, நாட் ஃபார் கம்பல்சரி. அண்ட் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஒரு பேங்கிங்குள்ள எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பினான்சியல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ட்ரஸ்டடான ஒரு SBI லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரியான கம்பெனில நீங்க ஜாபுக்கு போறீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா வேற லெவல்ல growth இருக்கும். சோ எலிஜிபிளா இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஜாபோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அடிஷனலா என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் உங்களோட ரெஸ்யூமை கம்ப்ளீட்டா அந்த ஜாபுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு டேப் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்க ஒரு ஜாபுக்கும் எலிஜிபிளா இருக்கிற எல்லா ஜாபுக்குமே நீங்க அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணலாம். அப்ளை பண்றதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. சோ ஃப்ரெஷரா இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி அட்வைசர் கேட்டகரி ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்க. குறைந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த சேல்ஸ் மேனேஜர், பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஜாபுக்குலாம் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் சேல்ஸ்ல ஸ்கில்ஸ் இருந்தாலும் அதை நீங்க ரெஸ்யூம்ல ஹைலைட் பண்ணி காமிச்சு இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.